கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம். இந்த 1வது அதிகாரத்தில் 17, 18, 19வது வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீ உன் அறையை கட்டி கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்களை எல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுக்களுக்கும், அதன் ஆசாரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை பார்க்கிறோம். தேசத்துக்கு தீர்க்கதரிசியாக எரேமியாவை தேவன் ஏற்படுத்தினபின், நீ என்னுடைய வார்த்தைகளை அந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும், அவர்களுக்கு அஞ்சாதிரு என்று சொன்னார். ஆனால் அவங்க உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். நீ இந்த வார்த்தையை கொண்டு வருகிறதுனால உனக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பார்கள். ஆனால் நீ என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவர்கள் உன்னை என்ன செய்ய மாட்டாங்க, ஜெயிக்க மாட்டாங்க. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ரட்சிக்கிறதுக்காக நான் உன் கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள். அவர் நம்மளை அழைச்சிருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், தமது ஆவியை நமக்கு அருளி இருக்கிறார், நம்மை தீர்க்கதரிசிகளாக தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். நம்ம வாசிக்கிறோம், யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28 சொல்லுது, உங்கள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், நீங்கள் தரிசனம் காண்பீர்கள், நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவீர்கள்னு எழுதுகிறார். வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், மூப்பர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்று எழுதுகிறத நீங்கள் பார்க்கலாம். அன்பானவர்களை, நமக்கு தேவன் அந்த ஆவியானவரை அருளி இந்த உலகத்திற்கு நம்மை தீர்க்க தரிசிகளாக வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை தேசத்துக்குள்ளே கொண்டு போவதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் தீர்க்க தரிசிகளாக வைத்திருக்கிறார். ஏசாயாவில் வாசிக்கிறோம், 59வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறத பார்க்கலாம். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் இதை வாக்குத்தத்தங்கள் வாயில் வைத்து வார்த்தையை அருளி அதை உடன்படிக்கையாக மாற்றியிருக்கிறார். ஆனால் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளாக இருக்கிறீர்கள் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அவங்க மேற்கொள்ள மாட்டாங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர்களுக்கு அவர் எப்பவுமே என்ன செய்கிறாராம், கூடையே இருக்கிறார். நான் உன்னை ரட்சிப்பதற்கென்று உன் கூட இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாவு கர்த்தர் அருளிய நாவு. தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லுவதற்கு அழைக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட ஒரு நாவு. இந்த நாவை கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை இந்த உலகத்திற்குள்ளே கொண்டு போவோம், ஜனங்களுக்கு கொண்டு போவோம். ஆண்டவர் அவர்களை மீட்டு கொள்ளுவார், அவர்களை தேவனண்டை திருப்புவார். அதுக்கு தான் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அப்படியே இந்த உலகத்தில் செயல்படுவோம். நம்மை ரட்சிப்பதற்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வேத வசனம் சொல்லுது, அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம விட்டு விலகுவதில்லை. நம்ம எப்படி வச்சிருக்கிறார்னா, அரணிப்பான ஒரு பட்டணமாக கர்த்தர் வைத்திருக்கிறார், வெண்கல அலங்கமாக வைத்திருக்கிறார். எந்த ஒன்று நம்மை சேதப்படுத்துவதில்லை, எந்த ஒன்று மேற்கொள்வதில்லை என்று சொல்லுகிறார். அந்த உலகத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உலகத்து ஜனங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், தைரியமாக சொல்லக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால் இந்த நாம ரொம்ப கவனமாக நம்ம கையாள வேண்டும். இது கர்த்தர் நம்மோடு செய்திருக்கிற ஒரு உடன்படிக்கை. அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் நீங்கள் போகும்போது எல்லாரையும் ஆசீர்வதியுங்கள் என்று சொன்னார், யாரையும் சபியாதிருங்கள் என்று சொன்னார். ஆனால் எல்லாரையும் ஆசீர்வதிப்பதற்கு அழைத்திருக்கிறோம்.
ஜனங்களை ஆசீர்வதிப்போம். எல்லா ஜனங்களையும் யாரை பார்த்தாலும் ஆண்டவர் கர்த்தாவே இவர்களை ஆசீர்வதின்னு சொல்லுவோம். இவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லுவோம். நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அவரோட உலகம் உங்களுக்கு எதிர்த்து நின்றாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன்.